ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஜங்குக்கு எங்கே இருந்தால் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம ஆப்போசிட் பக்கமாக போயிடலாம் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பாட்டை போயிட்டுல அங்கேருந்து நம்ம ஜெயகப்பு ஃபிலிக்ஸை கூட்டிகிட்டு போனோம். உங்கள் பிரதர் மேலே அவ்வளோ பயமா? நாங்கள் காலேஜில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் பயப்படுறோன்னு பார்த்தா ப்ரொஃபஸரே பயப்படுறாரே அப்படிங்கிற மாரி ஜெயகப்பா கலாய்ச்சிப்படி போனால் கலாய்க்கிறியா, அங்கே தனியாவா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாரி நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் பிராடர் சொல்லி தூக்குறாரு. ஜெயகோப் கலாய்ச்சல வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ப்ராடக்ட் சொல்லி தூக்கிட்டு அப்படி நடந்தா ஜெகப் வேண்டாம், ஜெகப் வேண்டாம், ஜெகப் கிளறி கூடிங்க இருக்கிற பர்சன்ஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, கிளறி கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெயகப்ட பயங்கரமாக அடம்பிடிச்சிட்டு இருந்தான். அவள் டீச் பண்ண மாட்டல, கலாய்க்க மாட்டல, அந்த மாதிரிலாம் நீ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெயகப்படி கீழே இறக்கி விட்றாரா. அந்த மாதிரி கீழே இறக்கி விட்டா அந்த பிளேஸில் ஐஸ்கிரீம் விட்டுட்ருக்காங்க. ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அங்கே ரன் பண்ணபடி ஓடுனா ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நம்ம ஜெயகப்பும் ஃபிலிக்ஸும் ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ சார்லி தான் நேராக ஜொங்குக்கிட்ட ப்ராப்ளம் வந்ததுக்கு கரெக்டாக ஜொங்குக்கு முன்னாடி என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ரானா ஜொங்குக்கு வந்து சும்மா நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். சார்லி வந்துட்டு பார்த்துட்டு என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சார்லி கிட்ட கேட்க, டேயை விட்டு மூவ் ஆன் ஆகு, நீ தேவையில்லாமல் என் லைஃப்பில் ரொம்ப என்ட்ராகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்கிட்ட என்ன டீல் போட்ட? சேலஞ்சு 2 பேருக்குள்ள என்ன சேலஞ்ச்? யார் டேட்ருந்து லவ்வை வாங்குவா, லவ்வுக்கு அக்செப்ட் வாங்குவானுங்கிறது தான் சேலஞ்ச். டே என்ன தான் லவ் பண்ணுறான், நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். டே எனக்கு மட்டும்தான் என் பேபி என்ன டின்ட்டு இதை புரிஞ்சிக்காம சேலஞ்செலாம் போட்ட. சேலஞ்சில் தொட்டதுக்கு என்ன பண்ண முடியும் சார்லி? டே என்கிட்ட லவ்வை சொல்லிட்டான். அதை வேணால் உனக்கு ப்ரூவ் பண்ணட்டுமா? ப்ரூவ் பண்ணணும்ல இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டேயோட நம்பருக்கு கால் பண்ணால் நம்மகிட்டே அப்படி ஃப்ரெஷ்அப் ஆன பொசிஷன்லேயே கரெக்டாக பெட்டில் மொபைல் கிளிக்காக இருக்க சவுண்டை கேட்டுட்டு அந்த மொபைலில் வந்து எடுக்கிறாரு. ஹை ஜங்குக்கு ஏன் கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காலை பிக் பண்ணபடி ஹேரை ரப்பன்னா, பேபி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஸ்பீக்கரில் தான் வச்சுருக்காரு. அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி டே பேபிங்கிற மாதிரி கூப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கனுங்கிற மாதிரி கேட்கவும், ஹே பேபின்னு சொல்லாதுன்ட்ருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம திட்டுறாரு. அப்போது என்னோடய ஸ்வீட்டியை என்ன மாதிரி கூப்பிடணுமா? ஹே அந்த மாதிரிலாம் கூப்பிடாடா ஜேகே, இந்த மாதிரிலாம் பேசாடா அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறேன்னு மட்டும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ டீச் பண்ண மாட்டேன்னா நான் சொல்கிறேன். நிஜமாலுமா? சரி நான் டீச் பண்ணல. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருக்கேன். என்னோடய பாடி எல்லாத்தையும் டவலை வச்சு ரப் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ட்ரெஸ்ஸையும் சீனி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டக்குன்னு அந்த ஸ்பீக்கரை பிரேக் பண்ணுறாரு. ஹே பேபி ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டே எடுத்துட்டுனா, நீ தானே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன், அதை தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மறுபடியும் நான் சொல்கிறத தாண்டி அதிகமாக நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி ஸ்பீக்கர் ஆன் பண்ணபடி டயாங் ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னோம். டேயோட ஃபேஸே அப்படி சகக்குது. ஷைனஸில் அப்படி நைல்ஸ் எல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்காரா. இந்த மாதிரி கடிச்சிட்டு இருந்தான். பேபி ஒன்றரை ஐ லவ் யூ சொல்கிறேன். கேட்குடா எனக்கு திருப்பி கிடையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன கேட்குறேன்? ஐ லவ் யூ சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஓ அடை கேட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே டேட்டியாக வேற ஐடியா திங்க் பண்ணி வச்சுருப்பாரு போலுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு. அடை கேட்குறியானுங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு மொபைலுக்கு பிக்கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஜேகே ஷாக் ஆகிட்டாரு. என்ன நம்ம பேபி இந்த மாதிரி பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஷாக் ஆகி பிக்கிஸ் அதாவது நம்ம ஜேகே கிஸ் தான் கேட்குறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி மொபைலில் வந்து பிக்கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு மூவ் ஆன் ஆகி லவ் யூ ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் நான் ப்ரூஃப் ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சார்லியை கலாய்ச்சிட்டு, சரி பேபி நீ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குட் பாயாக உன்னோட ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு, பார்த்தியா ஐ லவ் யூ தாண்டி சே என் பேபியோட என்னோடய பர்சனல் கிஸ்டா நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டியதாக போச்சு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஒழுங்கு மரியாதையே அங்கே 2 போயிரு. இதுக்கப்புறம் என் பேபிக்கிட்ட ஏதாவது ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோ சார்லி, இவ்வளோடைய அமைதியாக இருந்த மாதிரிலாம் இங்கே நீ இருக்கவே மாட்டேன். இந்த ஜேகே நீ வர்ற மாதிரி தான் பிறகு பார்க்க வேண்டிகிட்டு இருக்கோம். ஓகே டே என்னது தான் நீ போட்ட சேலஞ்சிலே நான் வின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் டேட்டை ப்ராப்ளம் பண்ணுவேன்.
நான் டேய் அப்படி திங்க் பண்ணேன் இப்படி திங்க் பண்ணேன்னு டேட்டியோட திங்க் பண்ணி வச்சுருந்தேன், கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, டே வாங்கடா இவன் மூஞ்சை பார்த்துட்டு இருந்தால் டென்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, வாங்க அங்கே ஒரு ஃபுட் ஷாப் மாதிரி இருக்குமா, ஸ்ட்ரீட்டோட ஃபுட் ஷாப், அந்த ஸ்ட்ரீட்டோட ஃபுட் ஷாப்பில் சாப்பிட போகலாங்கிற மாதிரி ஜொங்கோக்கு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால், நான் பார்க்குறேன்டா எப்படி ஒன்றாந்துட்டே லவ் பண்ணுறான், நீ எப்படி அந்த டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சார்லி சரியான பேட் பாய்களுக்கு ஏதோ 2-3 கேங்ஸ்டர் ரவுடி பசங்கன்போம்ல அந்த பர்சன்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜங்கு கூட பிக்கை கரெக்டாக காட்டி அவனை கில் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவனை கில் பண்ணிருங்கிற மாதிரி மணிலாம் கொடுத்துட்டாங்கிறது கிளம்புறான். இதை சார்லியோட ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு என்னடா கில் பண்ணுற அளவுக்கு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இந்த சார்லி திங்க் பண்ணால் நான் திங்க் பண்ணிட்டு தான் நடக்கணும். எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அவன் அந்த ஜங்குக்கு கிடைக்கக்கூடாது, அதை நான் எப்போதுமே செய்ய விட மாட்டேன். அந்த ஜங்குக்கு டெட் ஆகிட்டா எனக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சாரி இந்த மாதிரி பேசிவிட்டு அந்த பசங்களுக்கு மணிலாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அந்த பசன்ஸுமே கரெக்டாக அந்த பார்க்குக்குள்ளே தான் என்ட்ராகிறாங்க. நம்ம ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்கு இந்த மாதிரி என்ட்ரானா இப்போ நம்ம ஜேகப் ஃபிலிக்ஸ் ஆகிட்ட தான் கட்டுட்டு ஜேகப்பும் ஃபிலிக்ஸுமே அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டபடியே ஆமாம் நம்ம எப்போன்னா நம்ம லவ்வை நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாரி ஜேகப் இந்த மாதிரி கேட்டால் ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் தான் சொன்னோம்ல காலேஜ் ஸ்டடி முடிக்கிட்டேன் இதை பற்றி யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு. இல்லைடா என்னோட பிரதர் மேரேஜ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் நான் தான் என்னோடய லிட்டில் பிரதர் வர என்னை விட ஃபாஸ்ட்டாக லவ் பண்ணி க்ளோஸாக ப்ளே பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டான். நான் மட்டும்தான் ரொம்ப பெண்டிங்லேயே இருந்த மாதிரி தெரியுது. அதான் மேரேஜ் பண்ணால் நீ எல்லாட்டுக்கும் கொலோ பண்ணுவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ளிட்டியாக பேசினப்படியே ஃபிலிக்ஸோட ஷோல்டரில் அப்படியே ஹெட்டை வச்சா. இங்கே பாருங்கள் ஜேகப், இந்த மாதிரிலாம் பேசுகிற மூமெண்ட்டில் அப்படியே ஃபுல்லாக மெல்ட் ஆகி நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசினா. என்னடா இந்த மாதிரிலாம் பேசுகிற, அப்போ லவ் சொல்ல போகிறதே கிடையாடா, சொல்லலாம் டைம் ஆகட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ஜேகப்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. எத்தனை டேஸ் தான் நீ இந்த மாதிரி டைம் ஆகட்டும்னு சொல்கிறேன்னு பார்ப்போம், என்னைக்காவது பாரு எனக்கு ஏதாவது ஒரு கேலோட மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, அதை கேட்டு நீ கதறி அழ போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். என்ன சொன்னீங்க, என்ன ஒரு கேலை மேரேஜ் பண்ணதுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணுவாங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் எழுந்துன்னு கட்டுனா கட்டாடடா யாருக்காவது நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சிட போடு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கலாய்க்கவும் டக்குன்னு ஃபிலிக்ஸ் உட்காருதாரு. என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, என்ன விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட் மேரேஜ் பண்ணிப்பீங்களா, டென்ஷன் ஆகுறியா, இதே டென்ஷன் தானே எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நாளைக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, எக்ஸாம்ஸ்க்கெலாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டியா அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஆமாம் நைட்டு 9 வரைக்கும் பக்கத்துலேயே எனக்கு க்ரிப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்புறம் எக்ஸாமை நான் நல்லா அழகாகவே எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிலிக்ஸு கலாய்க்க. என்னடா கலாய்ச்ச மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் கொஞ்சம் க்யூட்டாக ஃபைட் பண்ணபடி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, இப்போது நம்ம ஆரம் ஜின் சைடை தான் காட்டுது. ஆரம் ரொம்ப ஹாப்பியாகி நேராக ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்றானா ஜின்னு தான் ஆரமோட மாமு கூட சேர்ந்து ஃபுட் எல்லாத்தையும் ரெடி பண்ணபடி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணபடி பேசிகிட்டு இருக்காரு. வாவ், ஹவுஸ்க்குள்ள என்ட்ராக சொல்லியப்பா என் பேபியோட ஸ்மைலி சவுண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி ஜின் 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 அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி ஜின்னு கட்டிட்டு நேராக பெட்ரூம் போயிட்டு போனான். என்ன நான் கிச்சனில் இருக்கிறேன், ஜின்னு சொல்லிட்டு அவன் என்ன ரூமுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனை நம்ம ஜின் நோட் பண்ணால் ஆரமோட மாம்டான் மிஸ்ஸஸ் கிம் தான் இவன் ஏதோ டென்ஷனாக வந்த மாதிரி தெரியுது. ஜின் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, நீ இப்போவே ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஆனால் ஃபுட்டு எனக்கு கொஞ்சம் ரெடி ஆக வேண்டியது இருக்கே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போக சொல்லுவோம். சரி அது மட்டும் கொஞ்சம் அதாவது ஃபுட்டை இந்த மாதிரி ஆனதோட அணைச்சிடுங்க அடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அப்படி அங்கேருந்து நேராக ரூமுக்கு ரன் பண்ண வேகத்துலேயே இப்போ வர அந்த மாதிரி போனோம். ஜின்னு பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்றானா ஜின்னோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே ஜின்னு அப்படி தூக்குறாரு. என்னாச்சு பிபி, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும். ஹே என்னடா பண்ணிகிட்ருக்க, நீ கட்டிகிட்டே வந்துட்டு பட்டுட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, இதுக்காக அந்த மாதிரி கட்டுனேன், நீ கத்துனதை பட்டுட்டு டென்ஷன் வந்துருக்கேன்னு நினச்சா ஹிப்பை பிடிச்சி தூக்குறேன். இங்கே பாரு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, ஒர்க்கு எப்போ பட்டாலும் நான் தான் இந்த வேடை சொல்லி இரிட்டேட்டிங் ஆக்குவேன்னு பார்த்தா வர என் மாம் கூட சேர்ந்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி என்னை நீ இரிட்டேட்டிங் ஆக்குற அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கோமாண்ணா. ஏடு உனக்காக பாட்டு ஆசையாக ஃபுட்டை ரெடி பண்ணுறேன்,
அடு உனக்கு இரிட்டேட்டிங் ஆகுடா. அச்சோ பேபி, நீ எனக்கு என்ன கூப்பிட்டாலுமே அது எனக்கு ஸ்பெஷல் தான் தெரியுமா. அதுவும் இந்த ஆரமோட கேரிங்கை மட்டும் ஃபுல்லாக திங்க் பண்ணபடியே தான், இன்ச்சு இப்போ இன்ச்சாக நோட் பண்ணபடி தான் எனக்கு எல்லாத்தையுமே செய்வேனுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதை விட இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. போ லைட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. எதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்னேன்? அதான் கேட்குறேன் எதுக்குன்ட்டு. ஏன் எல்லாத்தையும் சொன்னாதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாகற மாதிரி ஒரு டோனிங்கில் பேசுவாரா அந்த மாதிரி பேசினா, இல்லை ஏன் நீ டென்ஷன் ஆகுற, இதோ ஒரு 2 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி, என்ன ஏதாவது கம்பெனி விஷயமா வெளியே போகிறோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ச்சே நம்ம தான் பிஸ்னஸ் சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறோன்னு பார்த்தா, என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு பாவம் என் ஜின்னும் அதே டென்ஷனில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் பிஸ்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் நம்ம மிஸ்ஸஸ் கிம் தான், டே ஆரம்பு ஜின்னு எங்கடா கூட்டிகிட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேபி நீ காருக்குள்ளே போய் இருக்கிறீங்க, நான் மாம்கிட்ட பேசிட்டு வரேன். ஏன் நான் பக்கத்தில் இருந்தால் நீ பேச மாட்டியா? காரில் போய் இருந்தானே சொல்கிறேன், ஏன் நான் சொல்கிறத வர கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி ஆரம் கொஞ்சம் கோவமாக தீட்டிட்டு நீ காருக்கு போகணுங்கிற மாதிரி நேராக மிஸ்ஸஸ் கிம் கிட்ட, அதாவது அவங்க மாம் கிட்ட வந்துட்டு, மாமா இன்னைக்கு நான் டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே ஹோட்டலில் எல்லா அவருக்குமே ரெடி பண்ணியாச்சு, சர்ப்ரைஸாக அவனுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆரமே நீயாடா? நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது எதுவும் ஒரு பேட்டைனாலே சர்ப்ரைஸ் கொடுக்க ரொம்ப யோசிப்பியே, கிஃப்ட்டு கொடுக்கலாம் ரொம்ப யோசிப்பியே, என்னடா ஜின்னு பக்கத்தில் வந்துட்டோடையே நீ ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது, சர்ப்ரைஸ் பண்ணுற, ஷாக்கு கொடுக்குற, கிஃப்ட்டு கொடுக்குற, ஏன் பையனா நீ அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் கிம் நம்ம ஆரமோட ஃபேஸை நோட் பண்ணால், உங்கள் பையனே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புனா, சரி நீ ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பம் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அனுப்புனா ஆரம்பம் ரொம்ப ஹாப்பியாகி காரை வந்து எடுக்கிறாரு. மாமுக்கிட்ட என்ன பேசுனா, டிசனுக்கு மாமுக்கும் 1000 இருக்கும், அதெல்லாம் நீ ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம் காரை ட்ரைவ் பண்ணபடி அந்த ஹோட்டலுக்கு வருவாரா. இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வேண்டாம், இப்போ நம்ம சுகாவும் ஜிமினாவும் ஆல்ரெடி இங்கே 2 டேட்டுக்கு கிளம்பியிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போது ஒரு பிளேஸ், ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி தான் இருக்குது. அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நம்ம சுகா நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தால் ஜிமினா அப்படியே சுகாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண பொசிஷனில் சுகாவோட ஷோல்டரில் லைட்டாக ஃபேஸாக அந்த இப்படி சாஞ்ச பொசிஷன்லேயும் ஹக் பண்ண மூமெண்ட்லேயே சுகா கூடயே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தால், என்னடா ஷாப்பிங் மால் முழுக்க நடந்துகிட்டு இருக்கோம், உனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், உங்கள் கூடயே இந்த மாதிரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி நடந்தாலே எனக்கு அது போடும், எனக்கு எந்த ஒரு திங்ஸும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி சொன்னால், சுகா அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணபடி, எதுவுமே வேண்டாமா, நான் கூட உனக்கு நிறைய என்னெல்லாமோ வாங்கி கொடுக்கலாம்லாம் திங்க் பண்ணேன், உனக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்லாம் நினச்சேன், ஏன்னா நீ இந்த மாதிரி சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷோவோட ஃபேஸ் அவுட் பண்ணால், அதெல்லாம் முடியாது, நான் உன்னை எல்லா ஷாப்புக்கும் கூப்பிட்டு போவேன், உனக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத என்கிட்ட நீ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளிட்டு இந்த ட்ரெஸ் ஷாப்பில் உனக்கு எந்த ஷர்ட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினா எல்லா ஷர்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஷர்ட்டை பாயிண்ட் பண்ணுறாரு. பட் அந்த ஷர்ட்டு செம பாடி ரிலீஃப் ஆகுற மாதிரியான ஒரு ஷர்ட் பெற்றுக்கோங்க. ஆனால் பட் நம்ம ஜிமினாவுக்கு அதை தான் பிடிச்சிருக்கு. அந்த மூமெண்ட்டில் அந்த ஷர்ட்டையை நோட் பண்ண சுகா டாம், அந்த ஷர்ட்டை மட்டும் நீ பார்க்காத அப்படிங்கிற மாதிரி ஃபேஸை இன்னொரு பக்கமாக திருப்புறாரு. இந்த மாதிரி திருப்புனா ஜிமினா கொஞ்சம் ஷை ஆகி, அந்த ஷர்ட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குமே, அந்த ஷர்ட் இதுக்கு முன்னாடி உன் ஹவுஸில் நீ வேர் பண்ணியிருக்கலாம், இனிலாம் நீ வேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷர்ட்டை தான் நம்ம சுகா நோட் பண்ணுறாரு. அந்த ஷர்ட்டு ஃபுல்லாக பாடி ரிலீஃப் ஆகுற மாதிரி ரொம்ப லேஸாக தான் இருக்குது. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, இந்த ஷர்ட்டை வேர் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ண போறியானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நம்ம சுகா அந்த ஷர்ட்டை நோட் பண்ணிவிட்டு வேறு ஷர்ட் எடுனுங்கிற மாதிரி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், இது பிடிக்குமா அது பிடிக்குமா, உனக்கு நான் ஷர்ட்டு செலெக்ஷன் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம அந்த ஜிமினாவை அந்த பிளேஸில் ஏதோ பொம்மை மாதிரி நிற்க விட்டுட்டு, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் வச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி வச்சு பார்த்தா ஜிமினா ஹாப்பியாகி நம்ம சுகா பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தா ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறாங்க, குட்டி திங்ஸஸ் வாங்குறாங்க. ஜிமினாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குங்கிறத ஒவ்வொரு ஷாப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி என்ஜாய் பண்ணி அதை வாங்கியும் கொடுக்குறாரு. இதை பார்க்க சொல்ல ஜிமினாவோட ஐஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளங்குமா, இந்த மாதிரி கிளங்குனா, என்னாச்சு, எதுவும் திங்ஸு ஹெவியாக இருக்குதா என்ன,
கொண்டா நான் வேணா அதையும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி இந்த பேக்ஸ்லாம் என்கிட்ட ஏற்கனவே ஹேண்ட்ஸில் நிறைய பேக்ஸ் இருக்குது. இன்னுமே ஜிமினா சில பேக் இருக்குதை பட்டுட்டு அதை வேணா என்கிட்ட நானே கொண்டு வரேன், எதுவும் பெயினாக இருக்கா, அதான் அழுறியா அப்படிங்கிற மாரி கேட்கவும் நம்ம ஜிமினா ஒரு எமோஷ்னலில் சுகாவோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணபடி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுகா, உங்கள் கூட சேர்ந்து மூவி பார்க்கணுன்னு திங்க் பண்ணுறேன், மூவி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஓ எஸ் மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்தா இந்த பிளேஸ் வழியாக போய் மேலே லிஃப்ட் ஏறி மேலே போவோம், அங்கே ஒரு பிளேஸில் மூவி பார்க்குற தேட்டர் இருக்குது, அங்கே போய் நம்ம 2 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டு நீ போய் இரு, நான் இதெல்லாட்டி காருக்குள்ள வச்சுட்டு வரேன், நானும் உங்கள் கூடயே வரேனே, அதெல்லாம் ஒன்று நீ அங்கே எங்கேயுமே நடக்காண்டா, என்கிட்ட எல்லா திங்ஸையும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாக்கிட்ட இருந்த திங்ஸு பேக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஜிமினாவை நேராக அந்த ரூமுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் சுகா இப்போது நான் குயிக்காகவே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை மூவிக்கு டிக்கெட் எடுக்க போக சொல்லிட்டு சுகா நேராக கீழே வராரு, பேக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜிமினா கூட சேர்ந்து மூவி பார்க்க போகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்லையும் சுகாவும் கரெக்டாக அந்த பிளேஸில் என்றானா ஜிமினா டிக்கெட்டோட வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே போய் இருக்கலாம்ல அவனோட சீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன இந்த நேரமும் இந்த மாதிரி பண்ணுறீங்க, உங்கள் கூட போய் சேர்ந்து மூவி பார்க்குறதா எனக்கு பிடிச்சிருக்குது, வாங்க 2 பேரும் சேர்ந்தே போய் மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணால் உனக்கு ஸ்நாக்ஸு அது நான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி பாப்கார்ன்ஸு ஜூஸுங்கிற மாரி ஐஸ்கிரீம்ங்கிற மாரி எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கியாச்சு, வாங்கிட்டு நேராக வா மூவியை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே என்றானா ஏதோ ரொமான்டிக் மூவிக்கு கூட்டிகிட்டு வருவார்னு பார்த்தா ஃபுல்லாக ஆக்ஷன் மூவியாக இருக்குது, பயங்கரமான ஃபைட்டிங் சீன்ஸாக இருக்குடா. என்னமோ மட்டும் பார்த்துட்டு சுகாடா என்ன மேரேஜ் ஆயிடுச்சு கப்பலாக வந்துருக்கோம், ஏதா ரொமான்டிக் மூவிக்கு கூப்பிட்டு வருவான்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபைட்டிங் சீன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஷாக் ஆனால் நம்ம ஜிமினா அப்படிலாம் இல்லை, அப்படிதான் அடி இப்படி கிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு மூவி பார்த்து. இந்த மாதிரி ஜிமினா ஜாலியாக மூவியை என்ஜாய் பண்ணபடி இங்கே இந்த மாதிரி பஞ்ச் பண்ண அந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கிக் பண்ணுங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு சுகா மூவியை பார்த்து டென்ஷனான வரும். ஜிமினாவோட ஃபேஸில் வித்தியாசமான ஒரு சேஞ்சஸ் தெரியுதா, ஹாப்பி ஆகுறாருல, அவர் மூவியை என்ஜாய் பண்ணி பார்க்குறத பாட்டு நம்ம சுகா என்ஜாய்மெண்ட் ஆகுறாரு. அந்த மூவியை விட இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி ஜிமினா அப்படியே பாப்கார்னை சாப்பிட்றது ஜூஸை குடிக்கிறத விட்றாதடா அடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரியாக்ஷன் படி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுகா இஞ்சி போய் இஞ்சா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிகிட்டே இருப்பாரா, அந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜிமினாடா என்னாச்சு சுகா மூவி பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஆமாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, நீ பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த பாப்கார்ன் சாப்பிடு அப்படிங்கிற மாரி பாப்கார்னை வர ஃபீட் பண்ணி விட்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் மூவி இப்போ பாரு அந்த மாதிரி மூவி போயிட்டான். கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு ஜிமினாவுக்கு லைட்டாக டவுட் ஆகி என்ன நம்ம சுகா நம்மளே பார்க்குறாருங்கிற மாதிரி அப்படியே திரும்பி பார்த்தா சுகா அப்படியே வேறு பக்கமாக பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. மறுபடியும் நம்ம ஜிமினாவை பார்க்குறாரு, ஜிமினா ரிட்டன் பார்க்குறாரு. இந்த மூமெண்ட்டுக்கு என்னையை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்க இப்போ என்ன ஏன் ஒய்ஃபை தானே பார்த்தேன், எப்படியோ வேற ஐடியோ பாட்ட மாதிரி ஏன் டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தால் நான் எப்படி என்ஜாய்மெண்ட்டோட பார்க்குறது, அதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வேணால் மூவியே பார்க்குறேங்கிற மாரி அமைதியாக மூவி பார்க்குற மாதிரி திரும்புவாரா. ஜிமினாவும் மறுபடியும் மூவியை என்ஜாய் பண்ணபடி பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தோம் நம்ம ஜிமினாடா இப்போ லைட்டாக சுகாவை திரும்பி பார்க்குறாரு, சுகா தன்னை பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜிமினா இந்த மாதிரி திரும்புகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட டைட்டை வேஸ்ட் பண்ணாமல் ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ணபடி சுகா அப்படியே லிப்லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணால் நம்ம மூவி பார்த்துட்ருக்கோம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷாக் ஆகி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த கிஸ் அந்த லிப்லாக் செம்ம லாங்காக போகுது. இந்த மாதிரி லாகாக போனால் மூவி எண்ட் ஆகுதா, இந்த மாதிரி எண்ட் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டக்குன்னு சுகா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணால் அச்சோ என்ன என்னோடய லிப்பில் பிளட் வர அளவுக்கு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி லிப்பை லைட்டாக லிக் பண்ணபடி நீங்கள் ரொம்ப மோசம் சுகா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து செய்யானபடி போனால் பேபி நான் தான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தானே எல்லா ஒர்க்கையும் பண்ணேன், என்ஜாய் தானே பண்ணேன் மூவியை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் டபுள் மீனிங்காகவே பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஹவுஸுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி வா ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூ மீன் இந்த மாதிரி
அவங்க டேட்டிங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி இந்த மாதிரி ஹவுஸுக்கு கிளம்புனோம். ஆரம்பம் ஜின்னுடா இப்போ காரை ட்ரைவ் பண்ணபடி நம்ம ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருப்பார்ல, அந்த பிளேஸுக்கு தான் ஜின்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆரம்பம் ஜின்னும் கரெக்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஃபுட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜின்னு ரொம்ப ஷாக் ஆகி, எனக்காகவா இதெல்லாட்டி பாட்டு ரெடி பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக கேட்க, எல்லாமே உனக்குடா, நம்ம எல்லாத்தையும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு தான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாம் உன் ஃபேவரெட்டு தான். பாட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், இத்தனை ஃபுட்டாக ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், நான் எப்படி சாப்பிட அப்படிங்கிற மாதிரி ஜின்னு கோவமாக பேசுனா, நான் க்யூட்டாக ஃபீட் பண்ணி விடுவேன்னா நீ க்யூட்டாக சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜின் பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஃபுட்டை எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி விட்றாரு. எனக்காக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கம்பெனி ஒர்க் எல்லாத்தையும் விட்டுட்டு வண்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது எனக்கு ஒர்க் அதிகமாக இல்லை உனக்கு ஒர்க் இருக்குது, இருந்தாலும் என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துருக்கு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன என்ஜாய் பண்ண வேண்டாம், என்ஜாய் மட்டும் பண்ணு, கொஸ்டின் கேட்காடா, நான் உன் கூட இருக்கணும்னு வந்துருக்கேன், உன்னை கொஞ்சம் காஃபியாக பார்க்கணுன்னு வந்துருக்கேன், அதனால அமைதியாக நான் ஃபீட் பண்ணி விட்றத சாப்பிட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னுக்கு ஃபீட் பண்ணி விட்டா ஜின் கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஹோட்டலை விட்டு வெளியே வராங்க. ஹவுஸுக்கு கிளம்பலான்ங்கிற மாதிரி ஆரம்பம் ஜின்னும் ஹவுஸுக்கு கிளம்புறாங்க. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நம்ம இப்போ ஜொங்குக்கு சைடாக தான் கேட்டுட்டு ஜொங்கு கரெக்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருந்தா கரெக்டாக அந்த 3 பர்சன்ஸுமே ஜொங்குக்கு முன்னாடி என்ட்ரு ஆகி ஜொங்குக்கிட்ட வேணும்னே ப்ராப்ளம் பண்ணுறாங்க. போகிறவன் சும்மா போகாமல் ஜொங்குக்கு இடித்து தள்ளுறான். இதை பார்த்து நம்ம ஜொங்கு காண்டாகி ஃபஸ்ட்டில் சரி தெரியாமல் போட்டிருக்கணுங்கிற மாதிரி விட்டான். ஒருத்தன் தான் இடிச்சு தள்ளலான்னு பார்த்தா போகிற இன்னும் 2 பர்சன்ஸுமே இடிச்சு தள்ளிட்டு போகிறாங்க. ஏண்டா டே என்ன கண்ணை எங்கடா வச்சுட்டு போகிறீங்க, என்னடா என்ன வண்டி இடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜேகே கட்டம். டே ப்ளீஸ்டா, அவங்களாம் பார்க்க சொல்ல ஏதோ கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ரவுடி மாதிரி தெரியுது, ஏன்டா அவங்கக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொன்னால், அதுக்கு 3 பர்சன்ஸே என்னை வண்டி இடிப்பானுவா நான் பாட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கோவட்டில் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் அப்படிங்கிற மாதிரி ஹாஷா திட்டம். அந்த பர்சன்ஸ் நம்ம ஜொங்குக்கை கில் பண்ண தானே இந்த பிளேஸ்க்கு வந்துருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு அவங்களும் வாலண்டரியாக நம்ம ஜொங்குக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. ஜொங்குக்கும் அந்த 3 பர்சன்ஸ்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. இந்த ஃபைட்டை பிரேக் பண்ண வர ஜாக்கை அடிச்சிருவாங்க. அவன் ஜாக்கோட மவுட்லேருந்து பிளட்டே வந்துடும். இதை பார்த்து இவ்வளோ நேரம் வார்த்தையால் ஃபைட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜொங்கு காண்டாகி, என்ன திமிர் இருந்தால் என் ஃப்ரெண்டையே அடிப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்கல. அடித்த பசனோட ஃபேஸ்லேயே பஞ்சு பண்ணிடுவார். அவன் மவுட்லேயும் பிளட்டு கொட்டுது. இந்த மாதிரி கொட்டுனா அந்த 3 பர்சன்ஸும் இப்போ நம்ம ஜொங்குக்கு அடிக்க வரோம். அந்த பிளேஸில் ஜொங்குக்கும் லைட்டாக அடி வாங்குறாரு. பட் அதை விட பயங்கரமாக ஜொங்குக் அந்த 3 பர்சன்ஸை அடிக்கிறாரு. ஹேண்ட்ஸில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு அடைக்கிறாரு. இந்த மாதிரி அடிக்கிறத பார்த்துட்டு என்னடா இவன் பார்க்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் திங்க் பண்ணா இந்த மாதிரி நம்மளை அடிக்கிறானேங்கிற மாதிரி அவங்க 3 பர்சன்ட் ஷாக் ஆனா நம்ம ஜெனிடா அட லூசு பசங்களா, உங்களுக்கு டாண்டா தெரியல, அவன் எங்கள் காலேஜி பாக்ஸர்டா. பாக்ஸர்னா என்ன, நார்மல் ஃபைட் பண்ணுற பர்சன்டா. எத்தனை திருப்பு ஃபைட்டிங் பண்ணி கோல்டு கப்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா, தேவையில்லாமல் அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, தேவையில்லாமல் அவங்க ஓட்ட நீங்கள் தான் தீண்டிட்டீங்க, கண்டிப்பாக உங்களை சும்மாவே விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக நோட் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு இதில் பாக்ஸர் இந்த மூமெண்ட்டில் என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி என்ன டென்ஷன் ஆக்குவீங்கடா, இப்போ பாருங்கள் உங்கள் 3 பேரையும் எப்படி பீஸாக ஆக்குறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அத்தனை பர்சன்ஸே அடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஏதோ ஃபைட்டிங் கில்ஸ் தெரிஞ்ச பர்சன் பொழுக்குடா, ஏதோ நார்மல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சொல்லி அவங்ககிட்ட மணியை வாங்கிட்டு இவங்ககிட்ட சிக்கிட்டோமேனுங்கிற மாதிரி அந்த 3 பர்சன்ஸ் அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடா உங்களை சும்மா விட மாட்டேன்டா, என்கிட்டயே ப்ராப்ளம் பண்ணி என் ஜாக்கை வர அடிச்சிட்டிங்க, அவங்ககிட்ட சாரி சொல்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேனுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு துரத்துறபடி ஓடுனா ஜாக்குடா ஜொங்குக்கு வேண்டாம் விட்டுரு, அடா அவங்க இங்கேருந்து ஓடிட்டாங்களா விட்டுருங்கிற மாதிரி கத்தினபடி ஜாக்கு போக ஜாக்கை ஃபாலோ பண்ணபடி ஜெனி ஓடனுங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ரன் பண்ணபடி ஜொங்குக்கு பட்டபடி ஓடுனா கரெக்டாக இந்த 3 பர்சன்ஸில் 2 பர்சன்ஸை பிடிச்சி அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு நம்ம ஜொங்குக்கு பண்ணி ஃப்ளோரில் போட்டிருப்பாரு. இவங்க 2 பேரையும் அடித்ததை பார்த்துட்டு அந்த இன்னொரு பர்சன் ரொம்ப ஷாக் ஆகி இவன் ஹேண்ட்ஸில் மாட்டாமல் தப்பிச்சா மட்டும் போட்டுனுங்கிற மாதிரி ரோட்டில் ரன் பண்ண வேகத்தில் ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தா ஆப்போசிட்டில் வர ஆரமோட காரில் தான் வந்து நம்ம அந்த பர்சன்ட் வில்றான். இந்த மாதிரி வில்றத பார்த்து ஆரம்பம் ஜின்னு ஷாக்கானா நம்ம ஜொங்குக்கு தான் வண்ட வேகத்தில் அந்த கார்லேயே லாக் பண்ணபடி ஃபேஸ்லேயே
பஞ்சு மேலே பஞ்சு பண்ணுறாரு. நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸ்லலாம் பிளட்டு, அவரோட ஹேண்ட்ஸில் உள்ள பிளட்டு கிடையாது, அடித்த பர்சனோட ஹேண்ட்ஸில் உள்ள பிளட்டு. அவன் ஃபேஸில் வர்ற பிளட்டு தான் அப்படி ஹேண்ட்ஸ் மிளுக்கு சொட்ட சொட்ட விழுது. இந்த மாதிரி பஞ்சு பண்ணுற பட்டு ஜின்னு ஷாக் ஆகி டக்குன்னு காரை விட்டு இறங்கி ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கட்ட, நம்ம ஜங்குக்கு ஜின்னு வந்ததை பார்த்துட்டு டக்குன்னு அந்த பசண்டை விட்டான். அவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். அந்த அளவுக்கு அடிச்சிட்டாரு. இந்த மாதிரி அந்த பர்சன்ட் டெட் ஆகிற பொசிஷனில் விழுறத பார்த்து ஜின்னு கோவமா ஜேகே ஸ்லாப் பண்ண. ஜேகே எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருந்தா. ஜேகேயோட கேரக்டரை பார்த்து நம்ம ஆரம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. நம்ம பேபி என்னன்னா அவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ க்யூட்டாக நின்றுக்குன்னா அவனோட பிரதராக இவன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் இந்த மாதிரி நோட் பண்ணான். ஜின்னை நேராக ஆரம்பம் ஜின்னு சேர்ந்து ஜேகேயோட ஹவுஸ்க்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கரெக்டாக ஜின் உள்ளே என்ட்ராகி நம்ம ஜேகேயோட மாமா, அதாவது ஜான், மிஸ்ஸஸ் ஜானியும் அதாவது அவங்க பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு கண்ட மெனிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்குக்கோட பிஹேவியர் இப்போ வர வர ரொம்ப மோசமாயிருச்சு. இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி ஒரு பர்சன்ட்டை ரோட்டில் இந்த மாதிரி அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டி அவனை இப்போவே பனிஷ் பண்ணி வைங்க. நீங்கள் அவனை கண்டுக்காட்ட மூமெண்ட்டில் தான் அவன் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டி, இதே இந்த பிளேஸில் ஜங்குக்கு அடி வாங்கிறதுக்கு பதிலாக அந்த பர்சன் நம்ம ஜங்குக்கு ஏதாவது பண்ணியிருந்தா என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு லவ் ஃபீல் தான். தன்னோட பிரதருக்கு ஏதோ ஆயிருமோங்கிற ஃபீலில் இந்த மாதிரி கட்டுன்னு கட்டி திட்டு ஜங்குக்கு பாட்டு முறைச்சபடி நீ என்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இந்த மாதிரி சொன்னால், என்ன அவங்க தான் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்க, என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கோவமா ஜின்னை பாட்டு பேசினோம். நீ என்கிட்ட பேசக்கூடாது, உன்னை காலேஜ் ஸ்டடிக்கிட்ட நான் அனுப்பியிருக்கேன், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இன்னும் ஹாஷாக திட்டுனா, இங்கே பாருங்க யங், ப்ராப்ளம் யார் பண்ணானுங்கிறத முதல்ல கேட்டுட்டு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணுற வேலை வச்சுக்கோ. அவங்க தான் தேவையில்லாமல் என்கிட்ட மட்டும் ப்ராப்ளம் பண்ணாங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி பனிஷ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சின்னக்கிட்டே ஃபைட்டுக்கு வராரு. இந்த மாதிரி ஃபைட்டுக்கு வேண்டாம். இந்த மொத்த மூமெண்ட்டையுமே நம்ம ஆரம் அதே பிளேஸில் நின்றபடி தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்ககிட்ட பேச முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து போனால் ஜின்னோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாடா, உனக்கு கோவம் இருந்தால் இன்னும் 2 ஸ்லாப் வேணாலும் வச்சுக்கோ, பேச மாட்டேன்னு மட்டும் சொல்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு ஜின்னு வேகமாக ஆரம் கிட்ட வந்து நிற்கிறாரு. இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆரமும் ஜின்னு நேராக ஹவுஸ்க்கு கிளம்பி வராங்க. ஆரம்டா நம்ம ஜின்னு நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜின், உன் ஹவுஸில் எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க நான் திங்க் பண்ணேன், ஆனால் உங்கள் எல்லாரையும் அதாவது ஜேகப்பும் சரி, நீ சரி, உன் பேரண்ட்ஸும் சரி, எல்லாருமே கொஞ்சம் சாஃப்டான பசங்க மாதிரி தான் தெரியுங்க. ஆனால் ஏன் ஜங்குக்கு மட்டும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்? எதுக்கு ஜங்குக்கோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது? இந்த மாதிரி உன்னோட பிரதர் ஃபைட் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அந்த பர்சன்ட் அந்த மாதிரி அடிக்கிறான், ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகட்டில் ரவுடினுங்க ஜின்னு காண்டாகி ஆறாம் தேவையில்லாமல் அதிகமான வேலை பேசாதான். அவன் என்னோட பிரதர், அவனை நான் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பனிஷ் பண்ணலாம், அதை நீ கேட்கக்கூடாது. என்னோட பிரதரை இந்த மாதிரி ரவுடின்னு சொன்னேன்னா இனி நான் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் திங்க் பண்ண மாட்டேன், நான் உன் கூடயும் ஃபைட் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். ஓகே கூல் உன் பிரதரை ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹவுஸுக்கு நேராக வராங்க நம்ம நாம் ஜோன்ஸ்.